நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 10/6/2025க்கான ராசி பலன்கள். ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று பிற்பகல் 12:26 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:59 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:59 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு சில நெருக்கடிகளுக்கு பின்னர் காரியங்கள் கை கொடுங்க. தொட்ட காரியம் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மனோதைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில காரியங்கள் உங்களுக்கு தடையாக இருக்க கொடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பண விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்கள். நாணயத்தை இன்று காப்பாற்றி விடுவீர்கள். இன்று குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களுக்கு பின்னர் காரியங்கள் கை கொடுங்க. பிள்ளைகளிடம் கனிவுடன் நடந்து கொள்வது நல்லது. விருந்தினர் வருகை இருக்க கொடுங்க. பண வரவு சீராக இருக்கக்கூடும். உங்கள் உழைப்பு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. முழுமையான நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியும். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்குங்க. எதிர்ப்புகளை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். பெண்கள் இன்று பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் அற்புதம் உண்டாகக்கூடும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அமைதி காண்பது நல்லது. காதலில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். எதையும் யோசித்தே செய்யுங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உங்களுடைய தன்னம்பிக்கை கண்டிப்பாக துளிர்விடுங்க. வெற்றிக்காக கண்டிப்பாக உழைப்பீர்கள். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில காரியங்களில் உங்களுக்கு குழப்பம் ஏற்பட கொடுங்க. இன்று உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பரணி. இந்த இலக்கு கண்டிப்பாக பூர்த்தியாகும். உழைப்புக்கேற்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கொஞ்சம் யோசித்து எதையும் செய்வது நல்லது. மனம் கொஞ்சம் போராட்டமாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இன்று நீங்க தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க. கருத்தியை சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்க கொடுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உருவாகக்கூடும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. யோசித்து எதையும் பேசுங்கள். ராசியில் சந்திராசம் இருக்கும் காரணத்தினால் சில குழப்பங்கள் இருக்கும். இன்று நீங்க இறைவனை முழுமையாக நம்பி எதிலும் செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தன்னம்பிக்கை குறைவு வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள். இன்று நீங்க சந்தோஷமான மனநிலை இருக்க கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வீண் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும்.
மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். பண கஷ்டம் படிப்படியாக குறைந்து விடக்கூடும். பக்குவமாக எடுத்து சொல்லி எதிரில் இருப்பவரை திருப்தி அடைய செய்வீர்கள். பல வழிகளிலும் உங்களுக்கு யோகம் இருக்கக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். எந்த ஒரு வேலையும் நீங்க எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. இன்று உத்தியோக மாற்றங்கள் இன்றி ஏற்படக்கூடுங்க. நல்லவர்களும் நட்பாக கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கக்கூடுங்க. அலுவலக பணிகளை துரிதமாக இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். இன்று நீங்க காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று விருப்பமான வேலைகளை மிக அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். காதல் போன்ற தருணங்கள் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். காதலை ஜெயிப்பதற்கு அமைதி வேண்டும், பிடிவாதம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவருக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மையாக இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. தொல்லைகள் கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வீணான குழப்பங்கள் கொஞ்சம் வந்து செல்லும். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். ரோகிணி. எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பக்குவமாக காரியம் ஈடுபட்டு முன்னேறி செல்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்க கொடுங்க. பல வழிகளில் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். இன்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். இன்று உங்களுக்கு பண கஷ்டம் கண்டிப்பாக சரியாக விட கொடுங்க. மிருகசிரிஷம். இன்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்து விடக்கூடும். பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும். எதிலும் உங்களுக்கு தெளிவு பிறக்க கொடுங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று சுய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சவால்களை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மிதுனம் ராசினியர்களுக்கு கனவுகள் ஒரு பக்கம் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். புதிய ஒப்பந்தங்கள் தானாக வர கொடுங்க. அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். மற்றவர்களின் விமர்சனங்களை மறந்து செயல்படுவது நல்லது. தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தேவையான பண வரவு ஏற்பட கொடுங்க. புதிய முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாமதமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. வீண் அலட்சியம் மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இழுபறியான காரியங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். நல்ல நிலைக்கு இன்று நீங்க உயர்த்தப்படுவீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்து மனஸ்தாபங்களும் சரியாகும். பெண்கள் இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆடம்பர செலவுகளையும் குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. பெண்கள் இன்று தயவு செய்து ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்களுக்கு காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் எளிதில் வெற்றி கொடுக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமை என்பது மட்டும் வேண்டும். கடந்த சில நாட்களாகவே குழப்பங்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் நெருங்க வேண்டும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எதிர்காலத்தை சிறப்பான முறையில் வழியமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. இன்று உயர்கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்.
மிருக சிரிஷம். இன்று நீங்க அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. வெளி உலக தொடர்புகள் கண்டிப்பாக விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்து விடக்கூடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். இன்று எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்க கொடுங்க. தாய் தந்தையின் சொல்லுக்கு மட்டும் மதிப்பு கொடுங்கள். வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். திருபாதிரை கண்டிப்பாக கனவுகள் நனவாக கூடும். காரிய வெற்றியும் கை கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். தேவையான பணவரவு இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்க வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்களை விலகி செல்ல கொடுங்க. புனர்பூசம் முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். தொழில் முன்னேற்றமும் இன்றி ஏற்படக்கூடும். தடைப்பட்ட காரியங்களில் கண்டிப்பாக தடை நீங்கும். புதிய ஒப்பந்தங்களும் ஒரு பக்கம் வரக்கூடுங்க. இழுபறியாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். இன்று நீங்க ஒற்றுமையுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. இன்று கூடுமானவரை பிறர் மனதை புண்படுத்தி விடாமல் பேசிவிட பாருங்கள். அது போதுங்க. கடகம் ராசினியர்கள் இந்த அற்புதமாக காய் நகர்த்தி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். வியாபார முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மனம் போல் வாழ்க்கை இன்று உங்களுக்கு அமைந்துவிடக் கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. சவால்களை எல்லாம் சமாளிக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிறர் மனதை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. பயணங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இன்று தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக உதிக்குங்க. தீவிர கவனத்துடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றிக்கு வழி பிறக்கும். வீண் விவாதங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது. கடும் முயற்சிகளுக்கு பின்னர் நல்ல பலன் ஏற்படக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். வாக்கு வன்மையால் காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். என்று பெண்கள் ஆடம்பர விரும்பிகளாக காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்வீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவுல வெற்றி இருக்குங்க. பெண்களுக்கு யோகங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். காதலில் நீங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமில்லை, காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற வேலையை அற்புதமாக செய்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆடம்பர பொருள் சேர்க்கை இன்று ஏற்பட கொடுங்க. சவால்களை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கும். செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். அது போதும். பூசம் வாக்கு வன்மையால் காரிய வெற்றி ஏற்பட கொடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கூடுமானவரை கொஞ்சம் யோசித்து எதையும் பேசுங்கள். அது போதும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ஆயில்யம் தொட்ட காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பயப்பட வேண்டாம். கனவுகளும் நனவாக கூடும். சவால்களை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். இன்று பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்கும். வருமானம் வரக்கூடிய வழியை நீங்க கண்டுபிடிப்பீர்கள். எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். தொழிலில் இருந்து மறைமுக போட்டிகள் விலகி செல்ல கொடுங்க. எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பொதுநல ஈடுபாட்டில் ஆர்வம் கூடிவிடும். மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராகும். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுக வேண்டும். முழு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. இன்று முயற்சி கண்டிப்பாக திருமணியாகுங்க.
குடும்பத்திலும் சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கவலையை மறந்து செயல்படுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பேசி எதையும் தீர்த்துக் கொள்வது நல்லது. பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். உடல் உஷ்ணம் அடையக்கூடுங்க. கடந்த நாட்களாக இருந்த உடல் அமைப்பு இப்பொழுது இருக்காது. கொஞ்சம் அழுத்தம் இருக்கக்கூடும். இரத்த அழுத்தத்தை அவ்வப்போது சோதித்துக் கொள்வது நல்லது. இன்று பெண்கள் எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அவசரப்பட வேண்டாம். அலட்சியம் காட்ட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். டக்கென்று முன்கோபம் வரக்கூடும், குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். எதையும் விட்டுக் கொடுத்து சென்றால் முன்னேற்றம் இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். அமைதியுடன் செயல்படுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. பேச்சு மட்டும் தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். மனம் கொஞ்சம் உளைச்சலாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்க கொடுங்க. நிதி நெருக்கடியில் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். இன்று நீங்க யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். உடல் கொஞ்சம் உஷ்ணம் அடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யுங்க. நட்பு வட்டம் கண்டிப்பாக பெருகுங்க. என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று நீங்க நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பேச்சு குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் தைரியம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். உத்திரம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வர கொடுங்க. இன்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியும். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்மை வெளிப்பட கொடுங்க. முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பயணங்கள் செல்லும்பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் இன்று எதிர்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். வரவு கண்டிப்பாக அதிகரிக்க கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கன்னி ராசினியர்களுக்கு இந்த அற்புதங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். வருமானம் சீராக பெருகக்கூடும். சவால்களை ஏற்றுக்கொண்டு சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நன்மைகள் நடைபெறும் காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. பங்குச் சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். சமூகத்தில் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பிள்ளைகள் வழியில் பெருமையான தகவல் வந்து சேருங்க. உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடும். இடம் பூமி வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். பக்கபலமாக நண்பர்கள் இன்று இருக்க கொடுங்க. இன்று உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திடீர் மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. கௌரவ குறைச்சல் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். மிகவும் வேண்டியவரை பயணத்தின் காரணமாக பெரிய வேண்டியிருக்கும். தாய் தந்தையின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். கடுமையான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. வீண் விவாதங்களை மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உடல் கொஞ்சம் சோர்வாக காணப்படக்கூடுங்க. பெண்கள் என்று வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. காதல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு.
அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பெரும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்பட கொடுங்க. சாதகமான நல்ல பலன் உண்டாகக்கூடும். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். அஸ்தம். தொழில்முறை பயணங்கள் வெற்றி கொடுக்குங்க. நண்பர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். நட்பு வட்டமும் இன்று பெருக்க கொடுங்க. பிள்ளைகள் வழியில் பெருமையான தகவல் வந்து சேரக்கூடும். உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வீண் விவகாரங்களை தலையிட வேண்டாம். வீண் விவாதமும் செய்ய வேண்டாம். சித்திரை. தயவு செய்து இன்று பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்குங்க. ஏனோதனமாக மட்டும் செயல்பட வேண்டாம். அலட்சியமும் காட்ட வேண்டாம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த காரியத்தையும் தள்ளி போட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி இருக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையுங்க. இன்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்தெறிவீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசினியர்கள். இன்று நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. வரவு அதிகரிக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பணமும் உங்களுக்கு பல வழிகளில் வந்து சேரக்கூடுங்க. இன்று ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் லாபம் கிடைக்கும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதமாக நடந்து கொள்வார்கள். நட்பு வட்டமும் இன்று பெருக கொடுங்க. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொழிலுக்கு ஏற்ற உறுதுணையாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்ததை விட லாபம் உங்களுக்கு இருமடங்காக இருக்கக்கூடும். இன்று வர்த்தக திறமை கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. பண வரவும் திருப்திகரமாக இருக்கும், பயப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையால் முன்னேற்றம் அடைவீர்கள். இழுபறியாக இருந்த வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று விளையாட்டுப் போட்டிகளில் உங்களுக்கு ஆர்வம் செல்லுங்க. வியாபார நோக்குடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு கிடைக்கக்கூடும். இன்று எடுத்தோம் கௌதம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். சாதகமான முடிவு எதிலும் உண்டாகக்கூடும். துலாம் ராசினியர்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. பெண்கள் உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. கடனில் ஒரு பகுதி அடைபடும் நாள் என்று சொல்ல முடியும். காதில் மட்டும்தான் சிரமம் இருக்கும், குழப்பம் இருக்கும். என்ன செய்யலாம் என்று யோசித்து செய்வது நல்லது. காதலில் நீங்க அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி பற்றி புரிதல் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று உங்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பணம் உங்களுக்கு பல வழிகளில் வர கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு முன்னேறி செல்வீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். சுவாதி. இன்று எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். எல்லோரையும் அரவணைத்து செல்லுங்கள். முன்கோபம் ஏதும் பட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். விசாகம். மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டுங்க. நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்ட வேண்டும். இன்று முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சந்தோஷமான நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். இருக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு எதையும் யோசித்து செய்யுங்கள், அது போதுங்க. யாரிடமும் இன்று தயவு செய்து வாக்குவாதம் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் இறுக்கமாக காணப்பட கொடுங்க. இன்று எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். முடியாதது என்று ஏதும் இல்லை. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
நட்பு வட்டத்தையும் இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். ஆசைகள், கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடைய கொடுங்க. குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க முன் வருவீர்கள். தொழில் மாற்ற சிந்தனை உருவாகக்கூடும். எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். பிரச்சனைகள்ல சுமூக முடிவு கிடைக்குங்க. தைரியம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக செல்வீர்கள். வாக்கு வன்மையால் எதையும் சாதகமாக செய்து முடிக்க முடியுங்க. திறமை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அவசரத்தை தவிர்ப்பது மிக நல்லது. கடமையில் கண்ணும் கருத்துமாக காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை இருக்கும். பெண்கள் இன்று விரக்தி தன்மையுடன் காணப்படுவீர்கள். சில காரியங்கள் நடைபெறவில்லையே என்று கவலை இருக்கும். கவலைப்பட வேண்டாம். எல்லாம் சரியாகும். கொஞ்சம் நீங்க அமைதி நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று காதல மட்டும் குழப்பம் இருக்குங்க. கண்டிப்பாக குழப்பம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு காரணம் பிடிவாதம். நீங்க ஒன்று சொல்ல போக அவர்கள் ஒன்று சொல்ல போக தேவையில்லாத பிரச்சனைகள் எழக்கூடும். அதனை நீங்க சமாளிக்க வேண்டும். பொறுமை வேண்டும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. மாணவர்கள் கல்வியில் அடுத்த கட்டத்தை சிரமம் இல்லாமல் அமைத்துக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். தடைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. சமாளித்து வெற்றி பெற வேண்டித்தான் இருக்கும். முக அழகு கண்டிப்பாக கொடுங்க. இன்று பண செலவில் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடியுங்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டுவீர்கள். கடமையில் கண்ணும் கருத்துமாக காணப்படுவீர்கள். அனுஷம் எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்கும். எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வீண் விரயங்கள் மட்டும் செய்துவிட வேண்டாம். விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைதி விட கொடுங்க. கேட்டை நியாயமாக நடந்து கொள்வீர்கள். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடிப்பீர்கள். நேர்மையும் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திறமைசாலிகளாக காணப்படுவீர்கள். எதிலும் தைரியம் உண்டாக கொடுங்க. புகழ்ச்சிக்கெல்லாம் வாங்க மாட்டீர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக சிறப்பு. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் பொறுமையாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திடீர் திருப்பங்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் சில மாற்றங்களையும் இன்று நீங்க கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்க கொடுங்க. இன்று எதிலும் தீர்க்கமாக யோசித்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. பயணத்தால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். உடல்நலனில் சிறப்பாக எடுத்துக் கொள்வீர்கள். கௌரவம் கண்டிப்பாக உயர்ந்துவிடக் கொடுங்க. திட்டமிட்டபடி செயலாற்றி காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். துணிச்சலுடன் காரியங்கள் ஈடுபட்டு முன்னேறி செல்வீர்கள். வாக்கு வன்மையால் இன்று காரியங்கள் வெற்றி ஏற்பட கொடுங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பயணங்களின் பொழுது இன்று நீங்க கவனத்துடன் சென்று வர வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சினால் எதிலும் லாபம் காண்பீர்கள். தேவையான உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். திருப்தியுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புத்தி சாதுரியம் அதிகரிக்க கொடுங்க. வாக்கு வன்மையும் கண்டிப்பாக கொடுங்க. முக்கிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்குங்க. பெண்கள் என்று ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வாக இருக்க பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகி செய்ய பாருங்கள். காலையில் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அலட்சியம் காட்ட வேண்டாம். காதல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதல் கொஞ்சம் விட்டுப்பிடிப்பது சிறப்பு. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவருக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கைகூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். இன்று நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முன்னேற்றம் அடைய கொடுங்க.
எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். நிறைவேறாத ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். போராடும் இன்று உங்களுக்கு தன வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்படக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். திடீர் திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று போராடும் நட்சத்திரக்காரனுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. போராடும் நட்சத்திரக்காரர்கள் இன்று வாழ்க்கையை சிறப்புடன் அமைத்துக் கொள்வீர்கள். உத்திராடம் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எதையும் அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். நேர்மையும் வெளிப்படக்கூடுங்க. அது மட்டுமில்லை, திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். மகரம் ராசினியர்கள் இன்று புரியாத புதிருக்கு கண்டிப்பாக விடை கிடைக்குங்க. பணம் பல வழிகளில் வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. தைரியத்தோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. வரவு சீராக அதிகரிக்கக்கூடும். புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். எதிலும் உங்களுக்கு ஆர்வம் பிறக்கக்கூடும். நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்குங்க. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். இன்று குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலாகவே வரக்கூடுங்க. கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு முடிவையும் நிதானமாக யோசித்து எடுப்பது நல்லது. சகோதரர் வழியில் உதவியை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய தொழில்நுட்பத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீர்கள். லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடுங்க. முயற்சியில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்குரிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. தாராளமாக செலவிட்டு இன்றைய நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். பெண்கள் இந்த திட்டத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. பெண்கள் இன்று ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். காதல் போன்ற விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமை இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். கலைத்துறையிலும் ஆர்வம் இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. வரவு கண்டிப்பாக அதிகரிக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். உதவி செய்தவருக்கு கண்டிப்பாக நீங்க ஏதேனும் உதவியும் செய்து கொடுப்பீர்கள். புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் கண்டிப்பாக மேலோங்கும். இன்று நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. திருவோணம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுப்பீர்கள். நிதானமாக பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சகோதர வழியில் ஒற்றுமை ஏற்படக்கூடும். மூத்த சகோதரர்களுக்கு வேண்டியவற்றை கண்டிப்பாக வாங்கி கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஏற்றுமதி துறைகளில் லாபம் கிடைக்கக்கூடும். அவிட்டம் இன்று நல்லது எது கெட்டது எது என்று எதையும் யோசித்து பார்த்து செய்வீர்கள். சிந்தனைகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. பணிகளை இன்று துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். வரவு உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. வழிபாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பிடும். தைரியத்தோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு உயர்வுக்கு உண்டான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு நிறைவேறக்கூடும். வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். இன்று எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி பிறக்க கொடுங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வழக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று கும்பம் ராசினியர்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பயப்பட வேண்டாம். தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய சூழலும் இருக்கின்றது. துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறைகளில் லாபம் கிடைக்குங்க. இன்று நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடும். உத்தியோக உயர்வுகள் உண்டாவதற்கான சூழல் இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும்.
எதிர்ப்புகள் கண்டிப்பாக சரியாகும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்குங்க. முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். முடியாதது என்று ஏதும் இல்லைங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எந்த ஒரு பிரச்சனையும் பெரிதாக இருக்காது. இன்று வைத்திய செலவும் வீண் விரைய செலவும் கொஞ்சம் இருக்க கொடுங்க. கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து இணைய கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். உறவுகளும் பலப்பட கொடுங்க. பெண்கள் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்ன ஒன்று எல்லா பணிகளிலும் உங்களுக்கு அலட்சியம் இருக்கும். பெண்கள் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். பெண்கள் எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் கலந்து பேசி செய்யுங்கள். இன்று காதல் போன்ற விஷயங்கள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. காதல் திருமணத்தில் போய்தான் முடியும். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வார்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அபிட்டம். இன்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக காணப்படக்கூடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். புதுமையான செயல்பாடுகளை வெற்றி இருக்குங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. நிதி நெருக்கடியில் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். சதயம் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் கூட திருப்பங்கள் ஏற்படக்கூடும். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் லாபம் கிடைக்க கொடுங்க. கமிஷன் துறையிலும் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் ஈடுபடுவதற்கு வெற்றி கண்டிப்பாக வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். போராட்டாத்தி மனசுக்குள் அமைதி ஏற்படக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மனதுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். முன்னர் செய்த வேலைக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கொடுங்க. போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் மீனம் ராசினியர்கள் இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. பணம் வரக்கூடிய வழியை நீங்க கண்டிப்பாக கண்டுபிடிப்பீர்கள். பண வரவையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். திடீர் திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். துணிச்சலுடன் காரியப்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தாராள மனது கொண்டவராக கண்டிப்பாக காணப்படுவீர்கள். ஏற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். இன்று மனசுக்குள் நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. உள்ளன்போடு பழகியவரின் எண்ணிக்கை கண்டிப்பாக உயரும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உயர்வுக்கு உண்டாவதற்கான சூழல் இருக்க கொடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். இன்று எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். கடந்த 2-3 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். கஷ்டமான காலகட்டத்தையும் கண்டிப்பாக சரி செய்து விடுவீர்கள். துணிச்சலாக காரியம் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைய முடியுங்க. வாகனங்களை செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. இன்று திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பெண்கள் இன்று செய்யும் வேலைகளை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். காதல் கைகூடி திருமணத்தில் போய்தான் முடியும். பதட்டம் வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்தெறிய முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. அரசாங்க தெரிவிலும் வெற்றி பெற முடியுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7.
அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்ற விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வருங்காலம் நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவியாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடுங்க. சின்னதாக உங்களுக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். உத்திரட்டாத்தி. பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அரசு வழி அனுகூலம் உண்டாகக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். ஆலய வழிபாடுகளை நம்பிக்கை கொடுங்க. எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் இப்பொழுது விலகி செல்ல கொடுங்க. கஷ்டமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு சீரான முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் லாபம் கிடைக்கும். கமிஷன் போன்ற துறைகளிலும் லாபம் கிடைக்குங்க. ரேவதி. நேர்மையுடன் பணியில் இன்று ஈடுபடுவீர்கள். விரைவாக எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தைரியத்தோடு செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். துணிச்சலாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கூடும். வெளி உலக தொடர்பும் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக சென்று வர வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன நெருக்கடிகளுக்கு பின்னர் தான் காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைய போடுங்க. உயர்வுக்கு உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.